ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இனி நாம 2025ல ரிலீஸ் ஆன சைட் அப்படின்ற ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல 1931வது வருஷத்தை காமிக்கிறாங்க. அதாவது 2வது உலக போர் நடந்துச்சுல அந்த காலகட்டம். அப்ப ஜப்பான் ஆர்மி சைனா ஆர்மி எதிர்த்து போர் புரிஞ்சிச்சு. ரஷ்யாவோட பார்டர் வரைக்குமே ஜப்பானோட ஆர்மியை தான் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ அங்க சைனால இருக்க ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அம்மா, அப்பா, பையன். அப்பாவோட பேரு ஜீச்சன், பையனோட பேரு யாங், அம்மாவோட பேரு மே. இவங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவங்க 3 பேருமே வெளியே பிக்னிக் மாதிரி போயிருக்காங்க. அப்ப அந்த குட்டி பையன் யாங் இருக்கான்ல, அவன் அங்க ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கான். அப்படி அவன் விளையாண்டுட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு முன்னாடி ஒரு பாம் போடப்படுது. நல்ல வேளை அந்த பாம்ல அவன் மாட்டிக்கல, தப்பிச்சிட்டான். யார் போட்டிருப்பா? கண்டிப்பா அந்த ஜப்பான்காரங்க தான். ஊரு ஃபுல்லா அந்த மாதிரி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள புகுந்து வீடு கட்டுவாங்கல்ல, கட்டட வேலையெல்லாம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களா தேடி தேடி புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம ஜீச்சனோட வீட்டுக்கும் வராங்க. அந்த ஜப்பான் ஆர்மில ஒரு ஜெனரல் இருக்காரு. அவரு ஜீச்சன் கிட்ட நீங்க வீடு கட்டுறவங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே நம்ம மே ஆமான்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஜெனரல் குட்டி பையன் யாங்கே உத்து பாக்குறாரு. அப்ப அவருடைய மைண்ட்ல நிறைய பிளாஷஸா வருது. அதை பார்த்துட்டு அங்க இருந்து அமைதியா போயிடுறாரு. அதுக்கப்புறம் கூட வந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே உங்களோட திங்ஸை பேக் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க, என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த ஜெனரல் நிறைய பிளாஷஸை பார்த்தாருல, அந்த சீனை காமிக்கிறாங்க. டோபின் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்ப அந்த டோபின் என்ன பண்றாரு, நான் பார்த்துட்டேன், டிஃப்ரெண்டான டைம் லைன்ல இருக்க வேற ஒரு இடத்த பார்த்தேன், நம்ம ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே அந்த சீனை மறுபடியும் கட் பண்ணி நம்ம படத்தோடைய ஹீரோவை காமிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம்ல 2வது உலக போர் நடக்கிற காலகட்டம், அப்புறமேட்டு அந்த சயின்டிஸ்ட் இருக்கிற காலகட்டம், இது எல்லாமே பாஸ்ட்ல நடந்தது. இப்போ நம்ம ஹீரோ இருக்கிறது பிரசன்ட். நம்ம ஹீரோ பத்தி சொல்லணும்னா அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான். ஹீரோ ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்டரா வேலை பார்க்கறாரு. இப்போ ஆபீஸுக்கு போறாரா, அங்க ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க. அவங்க ஏலத்துல ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. அதை விற்க போறாங்களாம். அந்த ப்ராப்பர்ட்டி இப்ப புதுசா ஒருத்தவங்க வாங்க போறாங்கல்ல, அவங்க அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் கட்ட போறாங்களாம். சோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டு அந்த இடத்த விற்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோவும் அந்த வேலைக்கு சரின்னு சொல்லிடுறாரு. கூட நம்ம ஹீரோவோட பாஸும் வேலை பார்க்க போறாரு. இவங்க 2 பேருமே கிளம்பி அந்த ப்ராப்பர்ட்டிக்கு போறாங்க. அங்க போனா லாக் போடப்பட்டிருக்கு. இவங்க கிட்ட ஆல்ரெடி அந்த லாக்கோடைய நம்பர் இருக்கும் போல இருக்கு. அந்த நம்பரை போட்டா இப்போ ஓபன் ஆக மாட்டேங்குது. ஏதோ ஒரு நம்பர் தப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் திரும்ப கால் பண்ணி கேக்குறேன், நீ உள்ள போயிட்டு செக் பண்ணி பாரு, வேலையை தாண்டி போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும் வேலையை தாண்டி எகிரி குதிச்சு உள்ள போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாஸும் உள்ள வந்துடுறாரு. உள்ள போனதுமே பார்த்தா அங்க ஒரு இன்வெர்டர் இருக்கு. சரி இதை ஆன் பண்ணி பார்ப்போம், பவர் வருதான்னு செக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆன் பண்றாங்க. பார்த்தா பவர் வந்துருது. அது கூடவே ஏதோ ஒரு மெஷின் ஆக்டிவேட் ஆகுது. அது என்ன மெஷின்னு தெரியல. அடுத்து இவங்க 2 பேரும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்களா. அப்ப அந்த இடம் பார்க்கவே எப்படி இருக்குன்னா, வேலை பார்த்துட்டே இருக்கும்போது பாதிலே விட்டுட்டு போயிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. சாப்பிட்டு வச்ச பன் பாதியா இருக்கு. காஃபி குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க புள்ள, அந்த கப்பு அப்படியே இருக்கு. சோ இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதனாலதான் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாரும் அப்படியே பாதிலேயே விட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அப்படியே யோசிச்சுட்டே சுத்திட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டியோடைய மேப் இருக்கும் போல இருக்கு. அதுல பார்த்தா கீழே அண்டர் கிரவுண்ட்ல படிக்கட் போற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு இடமும் காணோம். ஏன் சம்பந்தமே இல்லாம இங்க ஒரு படிக்கட்டு இருக்கு, செக் பண்ணி பாத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா மேப்ல இல்ல, ஆனா இந்த இடத்துல ஒரு லேப் இருக்கு. எல்லா பொருளுமே கலைஞ்சு போய் கிடக்கு. அப்படி என்னதான் இந்த இடத்துல நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோக்கு அங்க ஒரு சயின்டிஸ்டோடைய ஐடி கார்டு கிடைக்குது. அதுவும் அந்த ஐடி கார்டு நல்லா டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு போல இருக்கு. எல்லாமே தப்பா தான் இருக்கு. ஆனா இந்த பாஸ்காரன் என்ன சொல்றானா, இந்த இடத்துல எல்லாமே நார்மலா தான் இருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட் எழுத சொல்றான். ஹீரோவால ஒன்னும் பேச முடியல, பாஸ் ஆயிடுச்சு. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு உள்ள போறாரு. அப்ப நடுவுல ஏதோ ஒரு மெஷின் இருக்கு. அதாவது இவங்க 2 பேரும் உள்ள வரும்போது ஆக்டிவேட் பண்ணிருப்பாங்களே அந்த மெஷின் தான். அது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கு. இவங்க என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாமே அப்படியே கிட்ட போறாங்களா. அந்த போர்ட்டல் கிட்ட போனதும் இவங்க கையில வச்சிருக்க டார்ச் லைட் ஆஃப் ஆயிடுது. ஒருவேளை அந்த மெஷின்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். டார்ச்ல பேட்டரி இருக்கும்ல, அதனாலதான் ஆஃப் ஆயிருக்கும். போன்ல இருக்க பிளாஷ் லைட் ஆன் பண்ணி பாக்கலாமேன்னு சொல்லிட்டு போனை எடுத்தா போனுமே ஆஃப் ஆயிருக்கு, ஆனே ஆகல. ஹீரோக்கு இது என்ன மெஷினா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம். ஆனா பாஸ் அப்படி கிடையாது. நம்மளுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாரு. பட் ஹீரோ கேட்கறதா இல்ல, என்னன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறாரா. அப்படி அந்த போர்ட்டல் கிட்ட போனதுமே இவருக்கு நிறைய விஷுவல்ஸ் வர ஆரம்பிக்குது. அதாவது ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல அந்த விஷயங்கள் எல்லாமே விஷுவல்ஸா வருது. ஹீரோ ரொம்பவே பயந்து போயிடுறாரு. ஏன்னா அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப ரியலா இருந்திருக்கும். அண்ட் அது எல்லாமே நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சே தவிர அந்த பாஸுக்கு எதுவுமே தெரியல. இத பத்தி பாஸ் கிட்ட சொன்னா அவருன்னு சொல்றாரு, நம்ம வர வழியில ட்ரக்
ட்ரக் எடுத்துக்கிட்டோம்ல, அதனாலதான் உனக்கு போதையா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. ஹீரோக்கு சரியான கன்ஃபியூஷன், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வெளியே வராரா. வெளியே வந்ததும் பாஸ் கண்ணா பின்னன்னு கத்துறாரு. என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவர் இங்க 45 நிமிஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காராம். உள்ள இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்னையா பேசுற நீ, உனக்கு பின்னாடிதான் நானும் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எது பின்னாடி வந்தியா, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ் பேசிக்கிட்டு இருந்த காலை காமிக்கிறாரு. பார்த்தா 45 நிமிஷமா பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அந்த பாஸோடைய போன்ல டைம் 1:04 இருக்கு, ஆனா ஹீரோட வாட்ச்ல 12:15 இருக்கு. ஹீரோக்கு சுத்தமா ஒன்னும் புரியல, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துல பாக்குறாரு. அங்க ஒரு மாஸ்க் போட்ட ஒருத்தவன் நம்ம ஹீரோவையே பாத்துட்டு இருக்கான். அது யாருன்னு தெரியல. நம்ம ஹீரோவும் அதை பத்தி பெருசா கண்டுக்கல. நேரா அவரோட பையனை பார்க்க போறாரு. பையனுக்கு பைக் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இதே மாதிரி பைக் கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு அடிபட்டிருக்கும் போல இருக்கு. அதுல இருந்து நம்ம ஹீரோட பொண்டாட்டி, அவங்களோட பேரு எலினா, அவங்க இதுக்கப்புறமேட்டு பைக்கே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. பட் அதையும் மீறி இப்ப நம்ம ஹீரோ எதுக்காக பையனுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு வந்திருக்காருன்னா, இவங்க வீட்டுல பண கஷ்டம். சோ இவங்க பைக்கை விற்கலான்னு பிளான் பண்ணிருக்காரு போல இருக்கு. அதனாலதான் கடைசியா அந்த பைக்கை விற்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி அந்த பைக்கை ஓட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி பையன் கேட்டிருப்பான். உடனே ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. லாஸ்டா ஒரே ஒரு வாட்டின்றதுனால நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் ஹெல்மெட்ல கேமரா வச்சுட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறான். பின்னாடி நம்ம ஹீரோ உட்காந்துட்டு ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பையன் செம ஜாலியாயிடுறான். ஹீரோவும் சொல்லி கொடுக்குறாரு. நீ ஸ்விம்மிங் பண்ணுவல, அதே மாதிரிதான் முன்னாடி ஏதாச்சும் செவுரு வந்தா சைட்ல திரும்பி ஸ்விம் பண்ணுவல, அதே மாதிரிதான் வண்டியும் ஓட்டணும். முன்னாடி ஏதாச்சும் மரம் இல்ல ஆளுங்க வண்டி இந்த மாதிரி ஏதாச்சும் போச்சுன்னா வண்டி அப்படியே லைட்டா திருப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த குட்டி பையனும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பழையபடி அந்த விஷுவல்ஸ் வர ஆரம்பிக்குது. அதாவது அந்த போர்ட்டல் கிட்ட போனப்போ சில விஷுவல்ஸ் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி விஷுவல்ஸ் வருது. ஹீரோவோட பையன் பாக்குறதுக்கு அந்த சைனா பையன் யாங் மாதிரி தெரியறான். அவன் மூஞ்செல்லாம் அடிபட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷுவல்ஸ பாத்துக்கிட்டே அவர் வண்டி ஓட்ட மறந்துடுறாரு. குட்டி பையன் தான் குர்டான் போக்குல ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல மரத்தோடைய கிளை இடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோக்கு எந்த அடியும் படல. பட் இந்த பையன் ஹெல்மெட் போட்டிருந்திருப்பான். அந்த ஹெல்மெட்டோடைய கண்ணாடியை ஓபன் பண்ணி வச்சிருந்திருப்பான் போல இருக்கு. கரெக்டா அந்த மரத்தோடைய கிளை அவன் கண்ணுல குத்தி 2 கண்ணுலயும் சரியான அடி. அடுத்து அந்த குட்டி பையனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. எலினா செம்ம கோவமா வராங்க. பையனுடைய 2 கண்ணுலயுமே சிவியரா டேமேஜ் ஆயிருக்கு. அதை சரியே பண்ண முடியாதான். கண்ணுல மேக்குலா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்கு, அதுதான் நிறைய பாதிப்படைஞ்சிருக்கான். சோ வேற ஒரு டோனர் இருந்தா மட்டும்தான் கண்ணை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும், இல்லனா அவ்வளவுதான்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. எலினாக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா எந்த ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸும் கிடையாது, வீட்டு வாடகை கட்டுறதுக்கு கூட இவங்க கிட்ட காசு கிடையாது. இப்ப ஆபரேஷனுக்கு நிறைய செலவாகும், அவ்வளவு காசுக்கு இவங்க எங்க போவாங்க. அதனால ரொம்ப கோவமா ஹீரோ கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஓவர் டைம் பண்ணுங்க, இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டியை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா என் பையனுடைய ஆபரேஷன் நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டு வாடகை கட்டுறதுக்காக தான் இவர் பைக்கை விற்கலான்னு பிளான் பண்ணிருப்பாரு. பட் இப்ப அந்த பைக்குமே டேமேஜ் ஆயிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் அந்த பைக்கை சரி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் விற்க முடியும். பைக்கை சரி பண்றதுக்கும் காசு இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியாம கார்ல போய் உட்காந்துட்டு டேஷ்போர்ட்ல கைய குத்துறாரு. கையெல்லாம் ரத்தமா வருது. அப்படியே தலைய பிச்சுக்கிட்டு ஆபீஸ் போறாரு. அங்க போனா அந்த பாஸ்காரன் சொன்ன வேலையை மறந்துட்டாரு. என்னன்னா இவங்க ஒரு ஃபேக்டரி மாதிரி ஒரு இடத்த இன்ஸ்பெக்ட் பண்ண போயிருப்பாங்கல்ல, அங்க மோல்டு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாரு. அதாவது அங்க சுத்தி இருக்க என்விரான்மெண்ட் இது எல்லாமே எப்படி இருக்குன்ற மாதிரி டெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு. அந்த டெஸ்டோடைய ரிசல்ட்டை எடுத்துட்டு வர ஹீரோ மறந்துட்டாரு போல இருக்கு. இங்க பாரு தம்பி, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா இருக்கிற வேலையும் போயிடும். சரி சரி வா ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. ஆக்சுவலா இந்த பாஸ் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. சோ ஹீரோ மேல ரொம்ப கோவப்படாம ஹீரோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு வா சாப்பிட போலான்னு கூப்பிட்டு போறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ பையனுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த குட்டி பையனுக்கு கண்ணுல மேக்குலா அப்படின்ற ஏரியா தானே பயங்கரமா அடிபட்டிருக்கும். நம்ம ஹீரோ அந்த வார்த்தையை சொல்ல வராரு, ஆனா மேக்குலாக்கு பதிலா மருட்டா அப்படின்றாரு. ஹீரோக்கே தெரியல, அடிக்கடி இவர் மருட்டா மருட்டானே சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு அந்த விஷன்ஸ் வருதுல, அந்த விஷன்ஸ்ல இவருக்கு மருட்டான்ற வார்த்தை தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரி வார்த்தை எனக்கு வந்துட்டு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வேலை பார்க்க போறாரு. வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வராரு. அங்க பையன் சாப்பிட்டுட்டு இருக்கான். பையனுக்கு தான் கண்ணுல அடிபட்டு இருக்கு. பட் அவன் என்னமோ நார்மலா தான் பேசுறான். பட் ஹீரோவுடைய பொண்டாட்டி எலினா அவங்க தான் ரொம்ப கோவப்படுறாங்க. ஹீரோ வந்ததுமே கோச்சிக்கிட்டு உள்ள எஞ்சி போயிடுறாங்க. அப்போ ஹீரோட பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரா, ஏதாச்சும் சாப்பிட வேணுமா தம்பி அப்படின்னு கேட்டா அந்த பையன் மோச்சா சிப்ஸ் வேணும்ன்ற மாதிரி ஏதோ சொல்றான் போல இருக்கு. பட் நம்ம ஹீரோக்கு எப்படி கேக்குதுன்னா, ஹீரோவோட பையன் அந்த சைனா பையன் யாங் மாதிரி மாறி மருட்டா அப்படின்ற வார்த்தையை சொல்றான். ஹீரோ டக்குன்னு பயந்து கேக்குறாரு, ஏன் அந்த வார்த்தையை சொன்ன, உனக்கு எப்படி அந்த வார்த்தை தெரியும் அப்படின்னு கத்துறாரு. பட் ஹீரோட பையன், நான் அப்படி எதுவுமே சொல்லேப்பா, நான் மோச்சா சிப்ஸ் தானே வேணும்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்படியாப்பா, சரி சரி ஓகே சாப்பிடு, நான் போய் அம்மாட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எலினா கிட்ட போயிட்டு அவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த மாதிரி அடிக்கடி எனக்கு நிறைய விஷன்ஸ் வருது, அதனால நான் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிட்டேன். இன்ஃபேக்ட் அந்த விஷுவல்ஸ்னால தான் நம்ம பையனுக்கே
தலையிலே அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா. பட் நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னு கேட்டா ஹீரோவோட பையனுக்கு மேக்குலா அப்படின்ற ஏரியால அடிபட்டிருக்குல்ல, அதை சரியே பண்ண முடியாதான். அண்டு நாளுக்கு நாள் அந்த அடி ரொம்ப மோசமாகிட்டே இருக்குமா. இன்னும் 3 வாரத்துல ஏதாச்சும் டோனர் கிடைக்கலனா அவ்வளவுதான், அந்த மேக்குலா ஃபுல்லா டேமேஜ் ஆயிட்டு பையனுக்கு கண்ணே தெரியாம போயிடுமா. அதை தான் நினைச்சு எலினா அழுதுகிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ ஆறுதல் சொல்றதுக்காக தொடுறாரு. அப்படி பொண்டாட்டிய தொட்டதுமே திரும்ப அந்த விஷன்ஸ் வருது. நிறைய பேரை கட்டி வச்சு கொடுமைப்படுத்துற மாதிரி விஷன்ஸ் வருது. ஹீரோ டக்குன்னு பயந்துட்டு பொண்டாட்டி கிட்ட கேக்குறாரு, நீ பாத்தியா, உனக்கு அந்த விஷன்ஸ் தெரியுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. பட் அவங்களுக்கு அப்படிலாம் எதுவுமே தெரியல. அண்டு நம்ம ஹீரோ சொல்றதை கேட்கிற ஐடியாலையும் இல்ல. ஏன்னா அவங்க மைண்ட் ஃபுல்லா தன்னோட பையனுடைய விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியாச்சும் அவனுக்கு கண்ணு தெரிய வைக்கணும், அவனை சரி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோவும் சரி நான் எப்படியாச்சும் காசை புரட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க வந்து போறாரு. என்ன பண்ண போறாருன்னா, இவர்கிட்ட ஒரு போட் இருக்கும் போல இருக்கு. அந்த போட்டை விற்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. யார்கிட்ட விற்க போறாருன்னா, ஆண்ட்ரூ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒருத்தவருக்கு தான் விற்க போறாரு. ஹீரோவோட பொண்டாட்டியும் பையனும் அவங்க அம்மா வீட்டுக்கு போக போறாங்க போல இருக்கு. சோ ஹீரோ அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு பார்த்தா அந்த மாஸ்க் போட்டவன் திரும்ப நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனை பாக்குறான்னு தெரிஞ்சதும் அந்த மாஸ்க் போட்டவன் அங்கிருந்து போயிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே ஆண்ட்ரூவும் அவரோட பொண்டாட்டியும் வராங்க. அவங்களோட பேரு நயோமி. கரெக்டா இவங்க 2 பேரும் வந்து இறங்கவும் ஹீரோட பாஸும் வராரு. அவ்வளவுதான், இப்ப இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு பாருக்கு போறாங்க. அங்க போனா அந்த பாஸ் நயோமி கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா நயோமி அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டல. இவன் ஏன்டா இப்படி அறுத்துக்கிட்டு இருக்கான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோவும் பாஸும் பாடலான்ட்டு போறாங்களா. கரெக்டா நம்ம ஹீரோ அந்த பாஸை தொட்டதும் திரும்ப அவருக்கு அந்த விஷுவல்ஸ் வருது. மெயினா நம்ம ஹீரோக்கு அந்த விஷுவல்ஸ்ல என்ன வருதுன்னா, தலையில சாக்கு பை போட்ட ஒருத்தவன் தான் அந்த சைனா ஃபேமிலிய கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். சைனா ஃபேமிலிய மட்டும் இல்ல, எல்லாருமே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அதே மாதிரி அந்த சாக்கு மூஞ்சி விஷுவல்ல வருதா. அப்ப கரெக்டா ஹீரோவோட கண்ணுக்கு முன்னாடி பாஸ் தான் நிக்கிறாரு. அந்த பையன் தான் சாக்கு மூஞ்சிக்காரன் நினைச்சிட்டு பாஸோட மூஞ்சிலே ஒரு குத்து. அவ்வளவுதான், அப்படியே பாஸ் கீழே விழுந்துடுறாரு. ஒரே அசிங்கம் ஆயிடுது. செம்ம கோவமா அங்கிருந்து போயிடுறாரு. போற போக்க பார்த்தா நம்ம ஹீரோக்கு இருக்கிற வேலையும் போயிடும் போல இருக்கு. ஆண்ட்ரூவும் நயோமியும் அதை பார்த்துட்டு கேக்குறாங்க, என்னதான் ஆச்சு, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, என் கூட வாங்க நான் உங்களுக்கு நேர்லயே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபுக்கு கூப்பிட்டு போறாரு. அண்ட் மோல்டு டெஸ்ட்டும் இன்னும் எடுத்து முடிக்கல போல இருக்கு. சோ அதையும் அப்படியே கையோட எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நேரா அந்த ஃபேக்டரிக்கு போறாங்க. அங்க போனா ஆண்ட்ரூ உள்ள வரல. எனக்கு பயமா இருக்கு, நீங்க வேணா போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்லயே உட்காந்துக்கிறாரு. உள்ள போக போறது நம்ம ஹீரோவும் நயோமியும் மட்டும்தான். அப்படியே 2 பேரும் உள்ள போறாங்க. நயோமி அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு என்ன இடம் இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ அந்த போர்ட்டல் மிஷின் கிட்ட நயோமிய கூப்பிட்டு போறாரு. வழக்கம் போலதான், முன்னாடி எப்படி டார்ச் லைட்டும் போனும் ஆஃப் ஆச்சு அதே மாதிரிதான் இப்பயும் ஆஃப் ஆயிடுது. ஆனா நயோமி கிட்ட லைட்டர் இருக்கும் போல இருக்கு. அதை வச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே பொறுமையா கிட்ட போறாங்களா. அப்படியே கிட்ட போனதும் இப்ப நயோமிக்கும் அந்த விஷுவல்ஸ் வர ஆரம்பிக்குது. அதே சைனா ஃபேமிலி தான். சாக்கு மூஞ்சிக்காரன் அந்த சைனா ஃபேமிலிய ஒரு ரூம்குள்ள தள்ளி பயங்கரமா கொடுமைப்படுத்துறான். அம்மாவுடைய கை கால் மூஞ்சி ஃபுல்லா காயம். இந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் வருதா. அதை பார்த்ததும் நயோமி கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வலிப்பே வந்துடுது. ஐயோ நயோமி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் தொடுறாரா. அப்படி தொட்டதும் மறுபடியும் நம்ம ஹீரோக்கும் விஷுவல்ஸ் வருது. இது வேலைக்காகாதரா, இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே ஓடி வந்துடுறாங்க. அங்க போனா ஆண்ட்ரூ கத்துறாரு, ஆமா 1 மணி நேரமா நீங்க 2 பேரும் உள்ள அப்படி என்னதான் பண்ணீங்க, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சோ முன்னாடி ஹீரோக்கு எப்படி ஆச்சோ அதே மாதிரிதான் இப்ப நயோமிக்கும் ஆயிருக்கு. ஆனா நயோமிக்கு பயங்கரமான தலைவலி. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவரோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோ வீட்டுக்குள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா பின்னாடி கதவு திறந்திருக்கு. ஒருவேளை பூனை தான் உள்ள வந்துருச்சு போல இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பூனையை தேடிட்டு இருக்காரா. அப்ப அப்படியே ஹீரோக்கு பின்னாடி காமிக்கிறாங்க. அந்த மாஸ்க் போட்ட பையன் அவன் உள்ள வந்துட்டான் போல இருக்கு. ஹீரோக்கு பின்னாடி பொறுமையா வந்து, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ அதுக்குள்ள போனதானே, கடவுளோட கண் வழியா நீ பார்த்த, என்ன திரும்ப உள்ள கூட்டு போயேன் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறான். திடீர்னு இப்படி நடு வீட்டுல வந்து நின்னா ஹீரோக்கு எப்படி இருக்கும். கத்திய வச்சு மிரட்டுறாரு, ஒழுங்கா வெளியே போயிடு, தயவு செய்து வெளியே போ, யார் நீ அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அந்த பையன் அப்படியே அமைதியா அங்கிருந்து போயிடுறான். ஆக்சுவலா இந்த பையனுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஹீரோ வெளியே போன்னு சொன்னதும் அமைதியா போயிடுறான். பட் யார் இவன், இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆபீஸுக்கு போறாரு. பாஸ் சுத்தமா பேசவே இல்ல, ஹீரோவை பார்க்க கூட மாட்டாரு. ஹீரோ அந்த ஃபேக்டரியில இருந்து மோல்டு டெஸ்ட் எடுத்துட்டு வந்திருப்பார்ல, அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறாரு. பார்த்தா பிளாக் மோல்டு அப்படின்னு ஒரு விஷயம் அந்த ஃப்ளோர்ல இருக்கு. ஆக்சுவலா இந்த பிளாக் மோல்டுன்றது மனுஷங்களோட பிரெயினையே டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஃப்ளோர் ஃபுல்லாவே இந்த பிளாக் மோல்டால இன்ஃபெக்ட் ஆயிருக்கு போல இருக்கு. இந்த விஷயத்த சொன்னதும் அந்த பாஸ் என்ன சொல்றான், எது ப்ளூ பிரிண்ட்லே இல்லாத அந்த இடமா, நான் உன்னை டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு சொன்னா இல்லையா, நம்ம தான் அந்த ஃப்ளோரையே கான்கிரீட் போட்டு க்ளோஸ் பண்ண போறோம், அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ரிப்போர்ட் எல்லாம் எழுதிட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லன்ற மாதிரி ரிப்போர்ட் எழுதி கொண்டு வந்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் ஹீரோவால அதை ஏத்துக்கவே முடியல. அங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு
தெரிஞ்சு நம்ம அங்க போனதுனால நம்மளும் அதனால பாதிப்படைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு போர்ட்டல் மெஷின் மாதிரி பார்த்தோம்ல, அது பார்ட்டிகல் கொலைடர். அந்த பார்ட்டிகல் கொலைடரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது தான் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு தோணுது. அதனால நம்ம இதை இன்ஃபார்ம் பண்றதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இதே மாதிரி மாத்தி மாத்தி 2 பேருமே லைட்டா வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ நார்மலா தான் சொல்றாரு, அங்கதான் ஒரு ஸ்கூல் வரப்போகுது இல்ல, நம்ம மட்டும் இதை மறைச்சோம்னா நிறைய பசங்க இதனால பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நார்மலா தான் சொல்றாரு. பட் அந்த பாஸ் அதை எப்படி எடுத்துக்கிறாருன்னா மிரட்டுற மாதிரி எடுத்துக்கிறாரு. ஒருவேளை நீங்க இந்த பிரச்சனையை மறைச்சீங்கன்னா நானே போய் டைரக்டா சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறதா பாஸ் எடுத்துக்கிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. அவ்வளவுதான், ஹீரோவால ஒன்னும் சொல்ல முடியல. அந்த ரிப்போர்ட்ஸை பாஸ் கிட்ட கொடுத்துடுறாரு. அப்படி கொடுக்கும்போது பாஸோடைய கையை ஹீரோ தொடுறாரா, தொட்டதுமே திரும்ப அந்த விஷன்ஸ் வருது. அந்த வேர்ல்டு வார் 2 அப்போ ஃபேக்டரியில எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கதான் இந்த சைனா ஃபேமிலியும் அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜீச்சன் அவருடைய பையனுக்கு ஒரு மர பொம்மை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை இந்த ஜெனரல் பையன் பாத்துறான். ஏண்டா வேலை பார்க்க சொன்னா பொம்மை செஞ்சுக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கா வேலையை பாரு, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாரு. அப்படி போகும்போது அந்த ஜெனரலோட ட்ரெஸ்ல பேட்ச் இருக்கு. அதுல 731 அப்படின்ற நம்பர் போட்டிருக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஜீச்சன் வேலை பார்த்துட்டு இருக்காரா, அப்போ அவருக்கு பக்கத்துல ஸ்ட்ரெச்சர்ல ஒரு பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சடனா கால் ஸ்லிப் ஆகி அந்த ஸ்ட்ரெச்சரை கீழே விட்டுறாங்க. பார்த்தா உள்ள இருக்கிறது டெட் பாடி இல்ல, நிறைய மனுஷங்களுடைய கை கால் மட்டும்தான் தனித்தனியா கிடக்கு. அதை பார்த்ததுமே ஜீச்சன் பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடுறவரை மண்டையிலே அடிச்சு மட்டையாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு வருது. உடனே அந்த பாஸ் கிட்ட கேக்குறாரு, நீங்களும் அதை பாத்தீங்க தானே, எனக்கு தெரிஞ்சு தொடர்றதுனாலதான் இந்த மாதிரி விஷன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன், உங்க கையை கொடுங்க அப்படின்னு சொன்னா பாஸ் கையை கொடுக்க மாட்டாரு. நம்ம அந்த இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு வந்தக்கு அப்புறமேட்ல இருந்து தான் எனக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி விஷன்ஸ் வருதா அப்படின்ற மாதிரி கேட்டா அந்த பாஸ் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம, இனிமேல் இந்த மாதிரி பேசினா உனக்கு இதுக்கப்புறம் இந்த வேலை கிடையாது, ஒழுங்கா போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. ஹீரோவால என்ன பேச முடியும், அப்படியே அமைதியா திரும்ப தன்னோட பையனை பாக்குறதுக்காக வராரு. பையனுக்கு ஸ்நாக்ஸ், பொண்டாட்டியோட அம்மாக்கு மருந்து மாத்திரை இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்படியே புருஷனும் பொண்டாட்டி உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா, அப்ப நம்ம ஹீரோட பையன் வரான். அவனை உட்கார வச்சு பேசும்போது அந்த பையனை தொடுறாரு. தொட்டதுமே திரும்ப அவருக்கு விஷன் வருது. ஜீச்சனை அடைச்சு வச்சிருக்காங்க, யாங்க கூப்பிட்டு போய் கொடுமைப்படுத்துறாங்க. அப்ப அந்த பையன் ஷூயி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றான். நம்ம ஹீரோக்கு தான் விஷன்ல பாக்குற எல்லாமே ரியாலிட்டியில கம்பேர் பண்ணிப்பார்ல, அதே மாதிரிதான் ஹீரோவோட பையன் சூஹி அப்படின்னு வார்த்தையை சொல்ற மாதிரி இருக்கு. உடனே கத்துறாரு, ஏன் அந்த வார்த்தையை சொன்ன, ஏன் அந்த வார்த்தையை சொன்ன அப்படின்னு போட்டு கத்துறாரா. பார்த்தா ரியாலிட்டியில நம்ம ஹீரோட பையன் சைலண்டா தான் இருந்திருக்கான். நம்ம ஹீரோக்கு தான் அப்படி தோணி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பாஸ் பையன் ஆபீஸ்ல கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தாராளமா விக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க நயோமி வராங்க, ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. பட் அந்த இடத்துல ஹீரோ இல்ல. இந்த பாஸ் பையன் தான் பயங்கரமா வழிவான்ல, நயோமியை பார்த்ததும் ஓடி போய் பேசுறான். என்னாச்சு, ஹீரோ பார்க்க வந்தீங்களா, அவன் இங்க இல்லையே, வேணா உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க, ஹீரோ வந்ததும் உங்களுக்கு கால் பண்றேன், ஹீரோ கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா, நான் வேணா சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி வாலண்டரியா போய் பேசிட்டு இருக்கான். பட் அப்படியே நயோமி கம்ப்ளீட்டா அவனை அவாய்ட் பண்ணிடுறாங்க. இல்ல இல்ல, ஹீரோ பார்த்து நானே பேசிக்கிறேன், சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்றானா. அப்படி தொட்டதுமே திரும்ப விஷன்ஸ் வருது இவங்க 2 பேருக்குமே. ஜீச்சன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பார்ல, அந்த கை கால் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்ததும் அப்படி ஓடுறவரை புடிச்சு அடைச்சு வைக்கிறாங்க. மே கிட்ட அந்த ஜெனரல் பொய்யா சொல்றான், உன் புருஷன் உன்னை விட்டுட்டு தப்பிச்சு போக பார்த்தா, நாங்க தான் அவனை புடிச்சிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மே ஜீச்சன் கிட்ட சண்டை போடுறாங்க, எங்களை விட்டு போக பாத்தீங்களா, எப்படி எங்களை விட்டு போக உங்களுக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரு நான் அந்த மாதிரிலாம் பண்ணல, நான் ஒன்னும் உங்களை விட்டு போகலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மேவை புடிச்சிட்டு போய் ஒரு சேர்ல கட்டி போட்டு கையை ஃப்ரீஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷன் வருது. அதை பார்த்ததும் நயோமி திரும்ப கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, இவங்களுக்கு விஷன் வந்தா மட்டுமே இவங்களுக்கு வலிப்பு வந்துருது. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களே நார்மல் ஆயிடுறாங்க. அப்போ பாஸ் கேக்குறாரு, உனக்கும் அந்த விஷன் வருதா, உன அந்த ஹீரோ பையன் தான் அந்த மெஷின் கிட்ட கூப்பிட்டு போனானா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பட் நயோமி அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அங்கிருந்து ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த சூயின்ற வார்த்தை என்னவா இருக்கும்னு சர்ச் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு அதுக்கான அர்த்தம் கிடைக்குது. சூயினா என்னன்னா பிளேக், ஒரு கொடூரமான நோயால ஏகப்பட்ட மக்கள் இறந்தாங்கல்ல, அதோடைய பேரு தான் சைனீஸ்ல ஷூயி. இதை சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது வெளியே ஏதோ ஒரு கார் வர சவுண்ட் கேக்குது. கண்டிப்பா அந்த மாஸ்க் போட்டவனாதான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பயலை அடிக்கிறதுக்காக போறாரு. டே யாரா நீ, எதுக்குடா என்ன ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வெளியே போறாரா. அப்ப பார்த்தா கார்ல இருந்து யாரோ ஒருத்தங்க இறங்குறாங்க. அது மே. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு அந்த மாதிரி விஷுவல் வருது, இறங்கி வர்றது மே மாதிரி. ஆனா அது மே கிடையாது, நம்ம நயோமி. நயோமி பயங்கர பயத்துல இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள்ல அவங்களுக்கு 3 வாட்டி வலிப்பு வந்திருக்கு. அதாவது அந்த விஷுவல்ஸ் வந்து வலிப்பு வந்திருக்கு. என்னதான் நடக்குதுங்க, எதனால இந்த மாதிரிலாம் விஷுவல்ஸ் வருது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்களா. அவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு கார் வருது.
இந்த வாட்டி கண்டிப்பா அந்த மாஸ்க் போட்டவனாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா வந்திருக்கிறது ஆண்ட்ரூ. அடிக்கடி நம்ம ஹீரோவும் நயோமியும் தனியா மீட் பண்ணி பேசிக்கிறாங்கல்ல, இதனால ஆண்ட்ரூக்கு சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு. நீங்க 2 பேரும் கள்ள தொடர்புல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மூஞ்சில ஒரே குத்து. ஏன்டா போட்டு விற்க போறேன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டிய உஷார் பண்ணிட்டல, உன்கிட்ட போட்டும் வாங்க மாட்டேன், மத்தவங்களையும் வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு போயிடுறாரு. உடனே நயோமி வேகமா போயிட்டு ஹீரோவை தூக்குறாங்களா, அப்படி ஹீரோவை தொட்டதுமே திரும்ப அவங்களுக்கு விஷன்ஸ் வருது. குட்டி பையன் யாங்க புடிச்சிட்டு போயிட்டு அவன் கையில ஒரு அச்ச சூடா வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷன் டக்குன்னு வருது. உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நம்ம தொடர்றதுனாலதான் இந்த விஷன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன், நீ உன் கைய கூட அந்த விஷன் மூலியமா என்னதான் சொல்ல வருதுன்னு நம்மளுக்கு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. ஆனா நயோமி கைய கொடுக்க மாட்டாங்க. ஏன், திரும்ப எனக்கு வலிப்பு வரதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கைய கொடுக்க மாட்டாங்க. இங்க பாரு, உன்னுடைய விஷன்ல அந்த சின்ன பையனுடைய கையில ஒரு அச்சு வச்சாங்கள, அது ஒரு சிம்பிள் தானே, அந்த சிம்பிளுடைய மீனிங் சூயி தானே, அதாவது சூயினா பிளேக். எனக்கும் அதே வார்த்தை தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஏதோ அர்த்தம் இருக்கும்னு தோணுது. நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணனா நம்ம 2 பேரும் சேர்ந்தே இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே நயோமியும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அடிக்கடி அவருடைய விஷன்ல என்ன கேட்கும், மருட்டா, அப்புறம் 731 அப்படின்ற நம்பர், இதெல்லாம் தானே அவர் அடிக்கடி பாக்குறாரு. சோ அதுல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, இந்த 731 அப்படின்றது 2வது உலக போர் அப்போ ஜப்பான் ஆர்மில இருக்கக்கூடிய ஒரு குரூப் உடைய நம்பர். அவங்களுடைய வேலை என்னன்னா, போருக்காக புதுசா டிசீஸ உருவாக்குவாங்கல்ல, அந்த மாதிரி நோய்களை டெஸ்டிங் பண்றதுதான் அந்த யூனிட்டோடைய வேலையே. அதுவும் யார் மேல, இவங்க கைதிகளா புடிச்சிட்டு வர மனுஷங்க மேலதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சைனா மக்கள் எல்லாரையுமே புடிச்சிட்டு வந்து அந்த ஃபேக்டரியை கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஒரு சயின்டிஸ்டோட ஐடியா எடுத்துட்டு வந்திருப்பாருல, அந்த சயின்டிஸ்ட் யாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா நயோமி, என்னால முடியல, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இப்படி சொல்றீங்க, என்னை விட உங்களுக்கு தான் ரிசர்ச் பண்றதுல நிறைய நாலேஜ் இருக்கு, எனக்கு எப்பயுமே உங்களை தொட்டா அந்த மேயோடைய உருவம் தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ மறு ஜென்மமா இருக்குமோன்னு நினைக்கிறாரு. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ நயோமிய தொட்டார்னா இவருக்கு அந்த வேர்ல்டு வார் 2 அப்போ சைனா ஃபேமிலில மே இருந்தாங்கல்ல, அவங்களுடைய உருவம் தான் தெரியும். அதே மாதிரி ஹீரோட பையனை தொட்டாருன்னா அந்த யாங்குடைய உருவம் தெரியும். அண்ட் இவருடைய பாச தொட்டாருன்னா அந்த ஜெனரலுடைய உருவம் தெரியும். அதனாலதான் நம்ம ஹீரோ இப்படி நினைக்கிறாரு. பட் நயோமி இதை நம்பல. பொண்ணு ஹீரோன்னு சொல்றாரு. அடிக்கடி நம்ம ஹீரோவை ஒரு மாஸ்க் போட்டவன் ஃபாலோ பண்ணுவான்ல, அவனுடைய நம்பர் பிளேட்டை இவர் போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. அதை கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நயோமி கிட்ட சொன்னதும் நயோமியும் சரின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் பிளேட் யாருடைய பேர்ல இருக்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த பாஸ் பையன் என்ன பண்றான், நம்ம ஹீரோட பொண்டாட்டி எலினா கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கான். அப்படியே வாழைப்பழம் மாதிரி போய் பேசுறான். ஹீரோ என்கிட்ட மிரட்டி பணம் வாங்க ட்ரை பண்ணான், அதுக்கப்புறமேட்டு ஏதோ ஹாலுசினேஷன் விஷுவல்ஸ் எல்லாம் தெரியுதுன்ற மாதிரி வர கதை காட்டினான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ மேல தப்பான அபிப்பிராயம் வர மாதிரி இந்த பையன் பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோட பையன் அங்க வரானா, இந்த பாஸ் ஹீரோட பையனை கூட்டு உட்கார வச்சு தொடுறாரு. அப்படி தொட்டதுமே இவருக்கு விஷன்ஸ் வருது. மேவை கூட்டு போய் டார்ச்சர் பண்ணி திரும்ப கொண்டு வந்து அடைச்சிடுறாங்க. கையெல்லாம் செமையான காயம், ஏன்னா கைய ஃப்ரீஸ் பண்ணாங்கல்ல, சோ கை ஃபுல்லாவே காயமாயிட்டு எலும்பு தெரியுது. அப்ப ஜீச்சான் என்ன பண்றாரு, பையனுக்காக ஒரு மரபொம்மை செஞ்சிருப்பார்ல, அதுல இருக்க வயரை எடுத்து இந்த காயத்தை தைக்கிறாரு. தச்சுக்கிட்டே இருக்கும் போது என்னாலதான் உனக்கு இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரா. அந்த மாதிரி சொல்றத அப்படியே இந்த பாஸ் பையன் சொல்றான். இதை எலினா கேட்டுடுறாங்க. என்னது, இப்ப என்ன சொன்னீங்க, உங்களாலதான் இப்படி ஆச்சா, அப்போ உங்களுக்கும் என் புருஷன் மாதிரியே விஷுவல்ஸ் வருதா, இத பத்தி தான் என் புருஷன் பேசிக்கிட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே பாஸ் பதட்டமாயிடுறான். இல்ல ஒன்னும் இல்ல, நான் தெரியாம ஏதோ உளறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் நயோமியும் அந்த சயின்டிஸ்ட பத்தி விசாரிக்கலாமேன்ட்டு போறாங்க. பட் அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. உடனே நயோமி அவங்களோட அப்பாவை போய் பாக்குறாங்க. ஏன்னா ஒரு முன்னாடி கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு போல, சோ அவருக்கு அந்த ஆக்சஸ் எல்லாம் இருக்குமேன்னு சொல்லிட்டு நேரா நயோமியோட அப்பாவை போய் பாக்குறாங்க. ஹீரோ கிட்ட அந்த சயின்டிஸ்டோட ஐடி இருக்குல்ல, அதை கொடுத்ததும் நயோமியோட அப்பா சர்ச் பண்ணி பாக்குறாரு. அதுல என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா, அந்த சயின்டிஸ்டோட பேரு டோபின்ன்றவரு 1978ல இறந்து போயிட்டாரு. இந்திரா ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டோடைய ஹெட். ஆனா அந்த ப்ராஜெக்டும் 1978ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கரெக்டா அந்த சயின்டிஸ்ட் எப்ப இறந்தாரோ அன்னைக்கே அந்த ப்ராஜெக்ட கேன்சல் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுக்கு மேல எந்த ஒரு விஷயமும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் போட்டவனுடைய நம்பர் பிளேட்டை கொடுத்து சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அதுல என்ன தெரிய வருதுன்னா, அந்த பயலுடைய பேரு ரோனித். அவனுமே அந்த இந்திரா ப்ராஜெக்ட்ல தான் இருந்திருக்கான். கரெக்டா அந்த ரோனித் பயலையும் 1978ல தான் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. இதுக்கு மேல அந்த பயலை பத்தின இன்ஃபர்மேஷனும் எதுவுமே கிடைக்கல. ஒரே ஒரு போட்டோ தான் அந்த டோபின் அப்படின்ற
சயின்டிஸ்டும் இந்த ரோனித் அப்படின்றவரும் ஒரே யூனிவர்சிட்டியில ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்களா? இப்ப திரும்ப கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நயோமி இந்திரா அப்படின்னா என்னன்றத கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அந்த இந்திரான்றது ஒரு ஹிந்து கடவுளுடைய பேரு. அந்த கடவுள் ஒரு வலைய போட்டாரு. அந்த வலைக்கு முடிவே கிடையாது. எல்லா டைரக்ஷன் டைமென்ஷன் எல்லாத்தையும் தாண்டி போகும். அதுக்கப்புறம் அந்த நெட்ல இருக்க எல்லா பாயிண்ட்லயுமே ஒரு கல்லை வச்சாரு. அப்போதான் ஒரு கல்லுல ஏதாச்சும் ஒரு லைட் அடிச்சிச்சுன்னா அது எல்லா கல்லுலயுமே இன்ஃபினிட்டியா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ஏதாவது ஒரு கல்லுல மாற்றமாச்சுன்னா அது அப்படியே எல்லா கல்லு மேலயும் பட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி எல்லா கல்லுமே சேஞ்ச் ஆகும். இதுதான் நம்ம நயோமி கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்களா? ஒருவேளை இதுக்கும் நம்மளுக்கு நடக்கிறதுக்கும் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்குமோ, நம்ம எல்லாருமே மறுஜென்மம் எடுத்திருக்கோமோ அப்படின்ற மாதிரி நயோமி கேக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ இந்திரான்றது வெறும் ஒரு மித்து தான், சும்மா எதையாச்சும் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் போட்டு அவனுடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த பயலுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. நயோமி மட்டும் வெளியே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ உள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த பையன் ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோட போட்டோ கூட அங்க இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்காரா? அப்ப வெளியே மாஸ்க் போட்டவன் வந்துட்டான் போல இருக்கு. நயோமி டக்குன்னு கீழே குனிஞ்சு ஒளிஞ்சிக்கிறாங்க. அவன் கார்ல இருந்து இறங்கி உள்ள போறான். இந்த பக்கம் ஹீரோக்கு உள்ள யாரோ வர சவுண்ட் கேக்குது. அந்த பையன் வந்துட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவரு ரெடியா அந்த பயலை பிடிக்கிறதுக்காக போறாரா? ஆனா ஹீரோக்கு முன்னாடியே அந்த பையன் நம்ம ஹீரோக்கு ஷாக் கொடுத்துறான். உடனே நம்ம ஹீரோக்கு விஷன்ஸ் வருது. அந்த போர்ட்டல் மிஷின்ல தான் ஏதோ கோளாறாகி பிளாஸ்ட் ஆகுது. அந்த பிளாஸ்ட்ல அங்க இருக்க எல்லா சயின்டிஸ்டுக்குமே செமையா அடிபடுது. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் டோபின், உன்னாலதான் இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லா சயின்டிஸ்டும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு வருதா? உடனே இந்த மாஸ்க் போட்டவன் சொல்றான், இப்பவாச்சும் உனக்கு தெரியுதா, நீதான் அந்த டோபின், உன்னாலதான் இப்படி ஆச்சு, உன்னால மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும், அண்ட் நான் இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கும் போது நயோமி டக்குன்னு உள்ள வந்து அந்த பையன் மூஞ்சில பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு புடிச்சிடுறாங்க. இந்திரா ப்ராஜெக்ட்னா என்னன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்களா? அப்பதான் அந்த பையன் சொல்றான், அது இந்திரா கிடையாது, INDRA, அதாவது இன்டர் டைமென்ஷனல் ரிகானசன்ஸ் அப்ளிகேஷன்ஸ். அதாவது நம்ம ஹீரோ ஒரு மெஷின் பார்த்தார்ல, போர்ட்டல் மெஷின் மாதிரி, அதோடைய பேரு தான் கொலைடர். அந்த கொலைடர் மூலியமா பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அதனாலதான் அதுக்கு காட்ஸ் ஐ ஆஃப் இந்திரா அப்படின்ற பேரை வச்சிருப்பாங்க. இந்த கொலைடர் கவர்மெண்டால உருவாக்கப்பட்டது. அதாவது ஒரு காலகட்டத்திலையும் மிலிட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்றத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டே அவங்க நடத்திருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டோட பேரு தான் இந்திரா. அந்த இந்திரா ப்ராஜெக்ட்ல இருக்க ஒரு சயின்டிஸ்ட் தான் டோபின். அந்த டோபின்ன்ற சயின்டிஸ்ட் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். 1978ல உன்னாலதான் இப்படி ஆச்சு, சோ உன்னாலதான் இதை சரி பண்ண முடியும், உன் கையை கொடு, என்ன தொட்டா உனக்கு விஷன்ஸ் வரும், அது மூலியமா உனக்கு எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும் அந்த பயலுடைய கையை தொடுறாரு. தொட்ட அடுத்த நிமிஷமே விஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா உங்க எல்லாருக்கும் பார்ட்டிகல் அப்படின்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ தூரம் தள்ளி இருந்தாலுமே, ஸ்பேஸ் டைம் எல்லாத்தையும் தாண்டி தள்ளி இருந்தாலுமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கும். இதுதான் இவங்க பண்ற மெயின் ரிசர்ச் போல இருக்கு. சோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டோபின் கூட இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் பொண்ணு என்ன சொல்றா, என்னோட கால்குலேஷன் படி கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகாது, இது வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. பட் டோபின் என்ன சொல்றாரு, கண்டிப்பா இது வேலை செஞ்சே ஆகணும், இப்ப மட்டும் இந்த ப்ராஜெக்ட்ல எந்த ஒரு ப்ராக்ரஸும் காட்டலனா கண்டிப்பா அந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கவர்மெண்ட் ஆபீசர்ஸை கூப்பிட்டுட்டு லேப்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு அந்த மிஷினை ஆன் பண்றாங்க. எல்லா பீமையுமே ஆக்டிவேட் பண்ணிட்டு ஆன் பண்ண சொல்றாரு. பட் கூட இருக்கிற இன்னொரு சயின்டிஸ்டும் அது ரிஸ்க்ன்றாரு. டோபின் கேட்கறதா இல்ல, ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரா. உடனே ஃபுல் பவர் வச்சு அந்த கொலைடர் ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணதுமே அப்படியே அந்த சீன் கட் ஆகி 1931க்கு போகுது. அங்க எல்லாருக்கும் நடந்த கொடுமைகள், எப்படி எப்படிலாம் என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே டோபின் அந்த கொலைடர் மூலியமா பாக்குறாரு. சோ இதை தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போம். இந்த மாதிரி விஷன்ஸை பாத்துட்டாரா, திரும்ப இன்னும் நான் நிறைய பார்க்கணும், நம்ம ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஹை பவர்ல வைக்கிறாரு. அவ்வளவுதான். இந்த அளவுக்கு எக்கச்சக்கமான பவர் வச்சதுனால அந்த மெஷின் ஓவர் பவர் ஆகி அந்த இடத்துலயே ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நடக்குது. இதுதான் பாஸ்ட்ல நடந்திருக்கும். சோ மக்களே, இங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? பார்ட்டிகல்ஸ் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ரெண்டு பார்ட்டிகல்ஸ் எவ்வளவு தூரம் தள்ளி வச்சாலுமே, டைம் ஸ்பேஸ் இன்டர் டைமென்ஷன், இந்த மாதிரி எவ்வளவு தூரம் தள்ளி வச்சாலுமே அது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு பார்ட்டிகலுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடந்தா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னொரு பார்ட்டிகலுக்கும் நடக்கும். இந்த விஷயத்த இவங்க கண்டுபிடிச்ச அந்த கொலைடர் மிஷின் தான் கண்டுபிடிச்சிருக்கு. அண்ட் இன்னும் அட்வான்ஸா
அது பார்ட்டிகல் மட்டும் கனெக்ட் ஆகி இல்ல, 2 மனுஷங்களுமே கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஒரு கண்ணாடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி மனுஷங்களை கனெக்ட் பண்ணது இந்த கொலைடர் மிஷின் தான். அதனாலதான் ஹீரோவால பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் திரும்ப கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நயோமி கேக்குறாங்க, அவரு சொன்ன மாதிரி எல்லாமே கனெக்ட் ஆயிருக்குன்னா சப்போஸ் இப்ப நம்ம எதையாச்சும் மாத்தணும்னா பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை மாத்த முடியும்ல, ஏன்னா இங்க நடக்கிற சேஞ்ச் அப்படியே பாஸ்ட்லயே ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நயோமி கேக்குறாங்க. உடனே ஹீரோ, என்னத்த மாத்த போற, வேர்ல்டு வார் 2 மாத்த போறியா, பேசாம வா, எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்றாரு. இவங்களுக்கு என்ன விஷயம் நடக்குதுன்னு புரிஞ்சிருச்சு, ஆனா இதை வச்சு என்ன பண்றதுன்னு புரியல. அப்படியே அந்த குழப்பத்திலேயே போயிட்டே இருக்கும்போது ஒரு கார் வந்து இவங்களை இடிச்சிருது. அவ்வளவுதான், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ திரும்ப இவங்க 2 பேருக்குமே விஷன் வருது. 1931ல அந்த ஃபேமிலியை கொடுமைப்படுத்தினாங்கல்ல, எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு கடைசியா அந்த குடும்பத்தை எரிச்சு கொல்றதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜீச்சன் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாரு. அப்படி தப்பிச்சு ஓடுறவரை அங்க இருக்க சோல்ஜர்ஸ் சுட்டு கொன்னுடுறாங்க. அப்படியே அந்த இடத்துல இருந்து ஹீரோவும் நயோமியும் திரும்ப ரியாலிட்டிக்கு வந்துடுறாங்க. ஒரு நிமிஷம் இவங்களுடைய கான்சியஸ்னஸ் அந்த பக்கம் பாஸ்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம ஹீரோ 1931ல இருக்க ஜீச்சன் கூட கனெக்ட் ஆயிருக்காரு. அதே மாதிரி இந்த நயோமி பாஸ்ட்ல இருக்கக்கூடிய மே கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. ஹீரோவுடைய பையன் பாஸ்ட்ல இருக்கக்கூடிய குட்டி பையன் யாங் கூட கனெக்ட் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவோட பொண்டாட்டி எலினா, அவங்க யார் கூட கனெக்ட் ஆயிருக்காங்கன்னா 1978ல டோபின் சயின்டிஸ்ட் கூட இன்னொரு பொண்ணு சயின்டிஸ்ட் இருந்திருப்பாங்க, அவங்க கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவுடைய பாஸ் அவரு 1931ல இருக்க ஜெனரல் கூட கனெக்ட் ஆயிருக்காரு. இந்த மாதிரி எல்லாருக்குமே கனெக்ஷன் இருக்கு. பட் அந்த கனெக்ஷன் யார் யாருக்கு தெரியுதுன்னா, அந்த மிஷின் கிட்ட போறாங்கல்ல, கொலைடர் மிஷின் கிட்ட போயிட்டு அதோடைய ரேடியேஷனால பாதிக்கப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷுவல்ஸ் தெரியுது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா அங்க அந்த பாஸ்காரன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. ஆக்சுவலா அந்த பாஸ் எலினா கிட்ட வந்து, இதுக்கப்புறம் நீங்க ஹீரோ கூட இருக்கிறது சேஃப் கிடையாது, என் கூட வந்துருங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. எலினாவும் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த பாஸ் தானே அந்த ஜெனரல். சோ அந்த ஜெனரல் எவ்வளவு மோசமா ஒரு ஃபேமிலியவே அழிச்சான், அதோடைய ரிஃப்ளெக்ஷனா கண்டிப்பா இந்த பாஸ் பையன் ஹீரோட குடும்பத்தை கொல்லுவான். அதனால ஹீரோக்கு செம கோவம் வருது. நீ என்னடா என் குடும்பத்துல பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இதே மாதிரிதான் 1931 பாஸ்ட்ல அந்த ஜெனரலும் ஜீச்சனும் அடிச்சுப்பாங்க. அதே மாதிரி எங்கேயும் நடக்குதா, சைமல்டேனியஸா 2 பக்கமும் அடிச்சுக்கிறதா மாத்தி மாத்தி காமிக்கிறாங்க. அப்போ நயோமி உள்ள வந்து, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலினாவையும் ஹீரோவோட பையனையும் கூப்பிட்டு அங்கிருந்து போறாங்க. இந்த பக்கம் 2 பேரும் அடிச்சுட்டு இருந்தாங்களே, அப்ப அந்த பாஸ்காரன் கத்திய வச்சு ஹீரோட மூஞ்சில கீச்சிடுறான். இது போதுண்டா, இப்ப பாடுறா எப்படி உன்னை மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா வெளியே ஓடி போயிட்டு, இங்க பாரு நயோமி, நீ சொன்ன மாதிரியே பாஸ்ட்ல இருக்க பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. எப்படி பாஸ்ட்ல இந்த பையன் என்னோட ஃபேமிலியை கொன்னானோ அதே மாதிரியே இப்ப என்ன கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. பட் நயோமி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, பாஸ்ட்ல ஒருத்தவன் நம்ம ஃபேமிலிய டார்ச்சர் பண்ணான், ஆனா அது நீயா இல்ல அந்த ஜெனரலா, எனக்கு இன்னும் அந்த கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு நயோமி அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த பாஸ்காரன் பார்த்தா கதவை உள்ள லாக் பண்ணிக்கிட்டு 911 போலீஸுக்கு கால் பண்ணிடுறான். நயோமி போற வழியில எலினா கிட்ட சொல்லிக்கிட்டே போறாங்க, ஹீரோ பார்த்தது எல்லாமே உண்மைதான், ஏன்னா நானும் அந்த விஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திருக்கேன். பட் எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, பாஸ்ட்ல அந்த ஃபேமிலிய டார்ச்சர் பண்ணது யாருன்னு தெரியல. மேபி அது ஹீரோவா இருக்கலாம், இல்லனா அந்த பாஸ்காரனா இருக்கலாம். 2 பேரையுமே நம்ம நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மாஸ்க் போட்டவரோட வீட்டுக்கு போறாங்க. அவரு என்ன சொல்றாரு, பாஸ்ட் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ரேடியேஷன் வேணும், அந்த ரேடியேஷன் கொலைடர் மிஷின் கிட்ட இருக்கு, அண்ட் அந்த லேப்ல இருந்து எடுத்துட்டு வரப்பட்ட சயின்டிஸ்டோட ஐடி கார்டுல இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீ பாஸ்டுக்கு போனாதான் எல்லா உண்மைகளும் உனக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. அப்போ நயோமி ஒரு கேள்வி கேக்குறாங்க, ஏன் நீங்க குறிப்பிட்டு அந்த 1931 பாஸ்டுக்கு போறீங்க, ஏன் வேற இடமே இல்லையா, வேற டைமே இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாரு, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எதுக்காக அந்த டைம் லைன்ல பண்ணோம்னா, அந்த காலகட்டத்துல தான் எந்த ஒரு கைதிகளும் உயிரோட மிஞ்சல, எல்லாரையுமே அந்த ஜப்பான்காரங்க கொன்னுட்டாங்க. சோ அந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா டைம் லைன்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க அந்த இடத்த சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்க் போட்டவர் சொல்றாரு. இப்போ இந்த பாஸ்ட் பிரசன்ட் 2 டைம் லைன்ல இருக்கிறவங்களும் கனெக்ட் ஆயிருக்கிறது உண்மைனா, கண்டிப்பா பாஸ்ட்ல நடக்கிறது தான் இப்ப இங்க பிரசன்ட்ல நடக்க போகுது. பாஸ்ட்ல எப்படி ஹீரோ அவரோட ஃபேமிலியை காப்பாற்ற முடியலையோ அதே மாதிரி இங்க பிரசன்ட்லயும் நடக்கும். அதனாலதான் ஹீரோ வேணும்னே அவரோட பையனை காயப்படுத்தினாரு அப்படின்ற மாதிரி நயோமி சொல்றாங்க. அதாவது அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது மர கிளையில மோதினாங்கல்ல, அது ஆக்சிடென்டா நடந்தது இல்ல, வேணும்னே ஹீரோ தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நயோமி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற ஹீரோவோட பொண்டாட்டி எலினா, சப்போஸ் பாஸ்ட்ல நடக்கிற மாதிரி தான் இப்பயும் நடக்க போகுதுன்னா அதை நம்மளால மாத்த
மாத்த முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அந்த மாஸ்க் போட்டவர் எஸ் முடியும், அதுக்கு நீ 1978க்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த ப்ராப்பர்ட்டியோடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க கிட்ட போயிட்டு ஒரிஜினல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துறாரு. இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு லேப் இருக்கு, அங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா அங்க ஒரு பிளாக் மோல்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. உடனே அந்த கிளைண்ட்ஸ் நாங்க வந்து நேர்ல பார்த்து டிசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் பாஸ்க்கு தெரிய வந்துருச்சு. செம்ம கோவப்படுறாரு. இன்னைக்கே ஹீரோவை முடிச்சு வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த பையன் ஃபேக்டரிக்கு தான் போயிருப்பான்னு கையில கன்னோட ஃபேக்டரிக்கு போறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்றாரு, அந்த கிளைண்ட்ஸ் கரெக்டா அந்த லேபுக்கு, அதாவது இந்த கொலைடர் கிட்ட வரணும்ல, அதுக்காக அந்த ரிப்போர்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே லைனா போட்டுக்கிட்டே வராரு கொலைடர் மிஷின் வரைக்கும். அதே சமயம் பாஸ் கரெக்டா அந்த கொலைடர் கிட்ட வந்துடுறாரு. டேய் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ பைக்ல வந்து ஒரே ஏத்து, அவ்வளவுதான், அப்படியே 2 பேரும் போயிட்டு கொலைடர்ல இடிச்சுக்கிட்டு விழுந்துடுறாங்க. கரெக்டா அதே சமயம் எலினா, நயோமி, அந்த மாஸ்க் போட்டவர், இவங்க 3 பேருமே அந்த ஃபேக்டரிக்கு வராங்க. உள்ள போயிட்டு அந்த கொலைடர் ஆன் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு அந்த மாஸ்க் போட்டவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரியே எலினாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நயோமி என்ன பண்றாங்க, கொலைடர் கிட்ட ஹீரோவும் பாஸும் கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. சரி அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக இவங்க அந்த கொலைடர் கிட்ட போறாங்களா. ஹீரோட பையன் என்ன பண்றான், அம்மா அப்பா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே அந்த கொலைடர் கிட்ட போய்கிட்டு இருக்கான். எலினா அந்த மிஷினை ஆன் பண்ற வேலையில பிஸியா இருந்ததுனால பையனை பாக்கல. ஹீரோட பையன் அப்படியே பொறுமையா கொலைடர் கிட்ட நடந்து போறானா. அப்படி போறவன பொறுமையா இந்த பாஸ்காரன் எஞ்சி பாசமா பிடிக்கிறான். அப்போதான் குடுக்குறாங்க பாருங்க அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட். என்னன்னா, நம்ம இவ்வளவு நேரம் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்போம், பாஸ்ட்ல இருக்க அந்த ஜீச்சான் அப்பாவும் ஹீரோவும் கனெக்ட் ஆயிருக்காங்க, அண்ட் அந்த பாஸ்ட்ல இருக்க கொடுமைக்கார ஜெனரலும் இந்த பாஸ்காரனும் கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு தானே நினைச்சோம். ஆனா இங்க உண்மை என்னன்னா, பாஸ்ட்ல இருக்க அந்த கொடுமைக்கார ஜெனரல் கூட கனெக்ட் ஆயிருக்கிறது நம்ம ஹீரோ, ஜீச்சான் அந்த அப்பா கூட கனெக்ட் ஆயிருக்கிறது பாஸ்காரன். இதே டவுட் தான் நயோமிக்கு வந்திருக்கும். அவங்க டவுட் பட்ட மாதிரியே கேரக்டர் மாறி இருக்கு. அதனாலதான் அந்த பாஸ்காரன் சம்பந்தமே இல்லாம அடிக்கடி ஹீரோவோட பையன் கிட்ட போயிட்டு பேசிட்டு இருந்திருப்பான். ஏன்னா பாஸ்ட்ல இருக்க யாங் யாரு, இப்ப பிரசன்ட்ல இருக்க ஹீரோவுடைய பையன். அதனாலதான் அந்த பாஸ்காரன் போய் பேசிட்டு இருந்திருப்பான். இப்ப அதே சமயம் எலினா கரெக்டா அந்த கொலைடரை ஆன் பண்ணிடுறாங்க. கொலைடரை ஆன் பண்ண அதே சமயத்துல நயோமி என்ன பண்றாங்க, என் குடும்பத்தையாடா பாஸ்ட்ல சாவடிக்கிற, சாவடானி அப்படின்னு சொல்லிட்டு கத்திய வச்சு குத்தி ஹீரோவை சாவடிச்சிடுறாங்க. அதே சமயம் அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஜீச்சன் ஃபேமிலியை போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஜீச்சன் என்ன பண்றாரு, உள்ள வரும்போதே ஒரு மர பீஸ் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதை வச்சு கழுத்திலே ஒரு குத்து, அப்படியே அதை வச்சு மிரட்டிக்கிட்டே ஜெனரல்ல வெளியே கூப்பிட்டு வராரு. அப்படி வந்தவர் ஜெனரலோட ட்ரெஸ்ஸை இவர் மாத்திக்கிட்டு இவருடைய அந்த பிரிசன் ட்ரெஸ்ஸை எடுத்து ஜெனரலுக்கு கொடுத்துடுறாரு. சோ இப்ப மூஞ்சில சாக்கு போட்டு இருக்கிறது ஜீச்சான், பிணைய கைதியை கொண்டு போயிட்டு இருக்கிறது அந்த ஜெனரல். அப்ப அந்த ஜெனரல் என்ன பண்றாரு, அங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு ஓடுறாரா. அப்படி ஓடுறவரை சுத்தி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே சுட்டு கொண்டுடுறாங்க. எப்படி அப்படியே தோசை கல்ல பரட்டி போட்ட மாதிரி எல்லாமே மாறிடுச்சா. இப்ப அப்படியே 1978 காமிக்கிறாங்க. அந்த டோபின் சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருப்பாரு, ஹை பவர் வச்சதுனால தானே அந்த மிஷின் வெடிச்சிருக்கும். பட் இப்போ கூட இருக்க சயின்டிஸ்ட் எல்லாருமே தடுக்கவும் அவரும் சரி நீங்க சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு பவரை இன்க்ரீஸ் பண்ணாம ஷட் டவுன் பண்ணிடுறாரு. இதனால அங்க ஒரு ஆக்சிடென்ட்டே நடக்கல. சோ இப்படி ஒரு மாற்றத்தை பண்ணதுனால அப்படியே வருசலா ஒரு மாற்றமா நடந்துருச்சு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நயோமிய காமிக்கிறாங்க. அவங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க. பட் இப்போ அவங்களோட பேரு நயோமி கிடையாது, என்னோட பேரு சோரா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஒரு தாத்தா கிட்ட. ஆக்சுவலா அந்த தாத்தா கிட்ட இவங்க கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அவரும் இந்த சோராவை, அதாவது நம்ம நயோமிய உள்ள கூட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, 1931ல யூனிட் 731ல இருந்து தப்பிச்சு வந்தது உங்களோட ஃபேமிலி மட்டும் தானே அப்படின்ற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு அந்த தாத்தா ஆமான்ற மாதிரி பதில் சொல்றாரு. சோ இந்த தாத்தா யாருன்னு தெரியுதா, பாஸ்ட்ல அந்த குட்டி பையன் யாங் இருந்தால அவன் தான் இந்த தாத்தா. இந்த மாதிரி நயோமி, ஐயோ சாரி, சோரா இவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட பையனை காமிக்கிறாங்க. அவனுக்கு கண்ணுல அடியே படல, நல்லா தான் இருக்கான். அவனுக்கு பிடிச்ச ஸ்விம்மிங்க பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி படம் அங்கேயே முடியுது. என்ன மக்களே, ஒண்ணுமே புரியல தானே. எனக்கும் அந்த படம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. பட் ஏதோ எனக்கு லைட்டா புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், புரியுதா இல்லையான்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல 3 டைம் லைன் இருக்கு. ஒன்னு 1931 செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குதுல, அந்த காலகட்டத்துல யூனிட் 731 அப்படின்ற ஒரு குரூப் இருந்திருக்கு. அந்த குரூப்போடைய வேலையே என்னன்னா, மனுஷங்க மேல ஏகப்பட்ட பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது. இதுக்கு சைனாவோட மக்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அங்க ஏகப்பட்ட கொடுமைகள் நடந்திருக்கு. ஆச்சரியப்படுற விஷயம் என்ன தெரியுமா, உண்மையிலேயே யூனிட் 731 அப்படின்ற ஒண்ணு இருந்திருக்கு. நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஸோ அப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஃபேமிலியை தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம். அந்த 1931ல ஃபேமிலியை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொன்னுட்டான். இதுதான் அந்த டைம் லைன்ல நடக்கும். இன்னொன்னு 1978ல நடக்கிறது. அந்த கொலைடர்
மிஷினை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. எதுக்காக? பாஸ்ட்ல இருக்கக்கூடிய மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே பாக்குறதுக்காக. சோ அந்த கொலைடர் மிஷினை யூஸ் பண்ணி பாஸ்ட்ல சைனால நடக்கப்பட்ட கொடுமைகள் எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. அப்போ அங்க இருக்க டோபின்ன்ற சயின்டிஸ்ட் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல ஓவரா பவர் ஏத்துனதுனால ஆக்சிடென்ட் நடந்து அங்க இருக்க எல்லா சயின்டிஸ்டுமே பாதிப்படைஞ்சிருப்பாங்க. நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. இதுதான் 2வது டைம் லைன்ல நடக்கிறது. 3வது டைம் லைன் அதாவது பிரசன்ட்ல நடக்கிறது தான் நம்ம ஹீரோ. அவருக்கு ஏகப்பட்ட பண கஷ்டம், வச்சிருக்க சொத்து எல்லாத்தையுமே ஒன்னொன்னா வித்து தான் ஒரு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துலதான் அவருடைய பையனுக்கு அடிபட்டிருக்கும். இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே பிரசன்ட்ல நடக்கக்கூடியது. இப்போ இந்த 3 டைம் லைனும் புரிஞ்சிருச்சா? எப்ப இந்த கொலைடர் மிஷினை ஆன் பண்ணாங்களோ அது பாஸ்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் ஒரு டனல் மாதிரி ஒன்னு ஓபன் பண்ணிருக்கு. அந்த டனல் மூலியமா யாராலையும் கிராஸ் பண்ணி போக முடியாது. பட் ஒரே எமோஷனல் எனர்ஜி இருக்கக்கூடிய மனுஷங்களை அந்த மிஷின் டனல் மூலியமா கனெக்ட் பண்ணிருக்கு. பாஸ்ட்ல இருக்க ஜெனரலோட எமோஷனும் பிரசன்ட்ல இருக்க ஹீரோவோட எமோஷனும் ஒன்னா இருந்திருக்கு. அதனாலதான் இந்த கொலைடர் மிஷின் இவங்க 2 பேரையுமே கனெக்ட் பண்ணிருக்கு. சப்போஸ் இப்போ ஒருவேளை நம்ம ஹீரோக்கு பதிலா வேற யாருக்காச்சும் அந்த எமோஷனல் எனர்ஜி இருந்துருந்துச்சுன்னா அந்த மிஷின் அவங்களதான் கனெக்ட் பண்ணிருக்கும், நம்ம ஹீரோவை கனெக்ட் பண்ணிருக்காது. அதே மாதிரிதான் பாஸ்ட்ல இருக்க அந்த யாங்குன்ற பையனும் பிரசன்ட்ல இருக்க நம்ம ஹீரோவோட பையனோட எனர்ஜியும் ஒன்னா இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க 2 பேருமே இந்த மிஷின் கனெக்ட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி ஒருத்தங்களுடைய எனர்ஜியும் மேட்ச் பண்ணி தான் அந்த கொலைடர் மிஷின் பாஸ்ட்லயும் பிரசன்ட்லயும் கனெக்ட் பண்ணி விட்டுருக்கு. ஸோ படத்துடைய ஃபைனல் சீன்ல எப்ப நம்ம எலினா அந்த கொலைடர் மிஷினை ஆன் பண்ணாங்களோ அப்போ இந்த கொலைடர் மிஷின் எல்லாரையுமே கனெக்ட் பண்ணிருக்கு. அப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோவுடைய கான்சியஸ்னஸ் பாஸ்ட்ல இருக்க அந்த ஜெனரலுக்கு போயிருக்கு. ஸோ அப்படி போனதுனாலதான் ஹீரோ வாலண்டரியா அந்த ஜீசான் கிட்ட மாட்டிட்டு இருந்திருப்பாரு. அப்படி மாட்டினதுனாலதான் அவங்க ஃபேமிலி மட்டும் அந்த கொடூர கேம்ப்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஆயிடுச்சா? அப்படி மாற்றம் ஆச்சுன்னா தொடர்ந்து செயின் ரியாக்ஷனா எல்லா காலகட்டத்திலயும் யார் யார் கனெக்ட் ஆயிருக்காங்களோ எல்லாருக்குமே மாற்றமாகும். ஸோ 1931ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அந்த ஃபேமிலி எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் 1978ல கனெக்ட் ஆயிருக்க இந்த டோபின்ன்ற சயின்டிஸ்டும் அதே மாதிரிதான் மிஷினை ஓவர் பவர் பண்ணாம கூட இருக்க சயின்டிஸ்ட் சொன்னதை கேட்டுட்டு மிஷினை ஆஃப் பண்ணிடுறாரு. ஸோ அதனால அங்க எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கல. அதோடைய தொடர்ச்சியா பிரசன்ட்ல நம்ம ஹீரோடைய டைம் லைன் இருக்குல்ல, அங்க நம்ம ஹீரோட பையனுக்கு கண்ணில் அடிபடல, அவன் நல்லா தான் இருக்கான். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியா எல்லா டைம் லைனும் மாத்தப்பட்டுருச்சு. அப்படி நடந்த சின்ன மாற்றத்தினாலதான் கடைசியா நம்ம நயோமியோட பேரு கூட சோரான் மாறி இருக்கும். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை லைட்டா சின்னதா மாற்றம் ஆயிருக்கும். இதுதான் மக்களே, இதுதான் இந்த படத்துல நடந்திருக்கு. ஸோ இதுதான் எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. பாய்.